என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று 16/5/25 இருக்கின்றோம். தூய ஆவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் பரிந்துரையாலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89, 19, 20, 21. நாம் நமக்கு தீமை செய்பவருக்கு தீமை செய்யாதீர்கள் என்பதே. நாம் இன்றைய வாசகம் 2 கொரிந்தியர் 6:1-10. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:38-41. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், தீமைக்கு பதில் தீமை செய்வது மனிதம், தீமைக்கு பதில் நன்மை செய்வது தெய்வம். பழிவாங்கும் எண்ணத்தை அறவே விட்டுவிட ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். என்னை பின்பற்றியவர்கள் கையில் எடுக்க வேண்டிய ஆயுதம் பழி வாங்குதல் அல்ல, மாறாக அன்பும் மன்னிப்பும். தீமையை தீமையால் வெல்லலாம், தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று புனித பவுலடியார் அறிவுறுத்துகிறார். எனக்கு எதிராக தீமை செய்தவனை எப்படியாவது என்றாவது ஒரு நாள் பழி வாங்கவே தீர்வேன் என்று வஞ்சக நெஞ்சோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அதை விட்டுவிட்டு எதிரியிடம் அன்பு காட்ட ஆண்டவர் துணை நிற்க மன்றாடுவோம். இன்று நாம் பழிவாங்கும் இடம் நம் உள்ளத்தில் இருந்தால் அதை அகற்ற முன் வருவேனா? ஆனால் நமக்கு தீமை செய்பவருக்கு தீமை செய்யாதீர்கள் என்பதே. ஆனால் ஒருவன் நமக்கு ஒரு வார்த்தை பேசினால் போதும், நாம் 10 வார்த்தைகள் பேசுவோம். இறைமகன் இயேசு நமக்கு பிராக்டிக்கல் வாழ்வை காட்டினார். வெறும் தியரியில் மட்டும் நின்றுவிடவில்லை. அதான் கிறிஸ்துவ வாழ்வு என்பது நிரூபிக்க செய்தார் என்று கட்டளையிடவில்லை, செய்து காட்டினார். நீங்கள் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அதை அமைதியாக அவர் இருக்கவில்லை, சொல்லி காட்டியவர் நம் இயேசு கிறிஸ்து. நம்மை அவர் செய்தவை அனைத்தும் சொல்லிலும் செயலிலும் செய்தவர். பிராக்டிக்கலாக நாம் செய்யும் ஒவ்வொரு அந்த செயல்களும் நமக்கு விண்ணகத்தின் வழியாக இருக்கும். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை என்பது போல நமக்கு அவர் சொல்லி காட்டினார், செயலிலும் காட்டினார். அவர் நமக்காக உயிரை கொடுத்தார். நாம் அவருக்காக என்ன செய்வோம்? ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு குளுமையான வானத்தில் வெள்ளியை போல மின்னிக்கொண்டிருக்கும் வெண்ணிலவு. அந்த வெளிச்சத்தில் ஒரு திருடன் நடந்து கொண்டு வருகிறான். அவன் முதுகில் ஒரு பெரிய மூட்டை, அதில் அவன் திருடிய பொருட்கள் இருக்கின்றது. கடலோரத்தில் ஒரு பழுதடைந்த ஒரு வீடு. அந்த வீட்டை காணும்போதே தெரியும் அது பல நாட்களாகி இருக்கிறது என்பதை, அது பழுது பார்க்காததினால். அதில் இவன் உள்ளே நுழைகிறான். நாம் கண் மூடினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இருட்டு என்றால் அப்படி ஒரு இருட்டு. இவன் அந்த இருட்டில் எதையோ தேடுகிறான். என்ன தேடுகிறான் என்பதை இவனுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அங்கிருந்த ஒரு கை மட்டும் இவனுக்கு தெரிகிறது. அந்த கையில் ஒரு லாந்தர், அதில் ஒரு சிறிய மின்மினி பூச்சி போல மின்னிக் கொண்டிருந்த ஒரு ஒளி. அதில் அவருடைய முகம் தெரிந்தது. அவர் யார் என்றால், அவர் கேட்கிறார், அப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். திருடனை கண்டு யாராவது நீ யார், எதுக்கு வந்த அப்படிதான் கேட்பாங்க. இவர் யார் நம்ம இப்படி அனுசரிக்கிறாரே என்று, வா நானும் உன்னோடு தேடுகிறேன், என்ன தேடுகிறாய் என்று. இவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் அந்த இருட்டில் இவனுக்கு எதுவுமே கிடைக்காததினால் அவர் சொல்கிறார், அப்பா என்னிடம் இருப்பது இது ஒன்றுதான் என்று அவர் மேல் இருந்த போர்வை எடுத்து அவன் கையில் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நாமும் ஒரு மனிதர் என்று மதித்து நம்மையும் மதிக்கிறாரே என்று. ஐயா உங்களுக்கு பரவாயில்லை, நீ செய்ய வேண்டியது. ஐயா நான் ஒரு திருடன், இருந்துட்டு போட்டுமே. எத்தனையோ பேர் லாயரா டாக்டரா அவங்களுடைய ப்ரொஃபஷன் சொல்கிறாங்க. நீ உன்னுடைய ப்ரொஃபஷன் இதுவாக இருந்தால் அது எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா, நீ உன்னுடைய தொழில் அது அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது நம்ம என்ன சொன்னாலும் இவர் இதே மாதிரி பேசுகிறாரு, நமக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறாரு என்று அவனுக்குள்ளவே ஒரு போராட்டம். ஐயா நீங்கள் இதை எனக்கு கொடுத்து விட்டால் உங்களுக்கு என்று எதுவுமே இல்லாத போயிடுமே. அப்போ அதை பற்றி நீ கவலைப்படாதப்பா, நீ எதையோ தேடினாய் அல்லவா, வா நானும் உன்னோடு சேர்ந்து தேடுகிறேன். நானும் இந்த வீட்டில் எதையோ தேடுகிறேன், இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை. நீ என்ன தேடினாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த திருடனுக்கு ஒரு மன அழுத்தம், மீன்ஸ் ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுக்குது அவனுக்கு. நான் தப்பு செய்து விட்டேனா, அல்ல நான் இவரிடம் இருந்த அது ஒன்றையும் வாங்கி விட்டேனே என்று. அப்போது சரியப்பா, நீ விடியும் முன் செல், நீ செய்ய வேண்டிய காரியத்தை போய் செய். நீ எதற்காக இங்கே வந்தாயோ அந்த வேலை முடிந்ததல்லவா, நீ போய் நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய் என்பது. இவன் அந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு
அவன் சென்று மனைவியிடம் அந்த பிள்ளைகளிடமும் அந்த அத்தனை கொடுக்கிறான். கொடுக்கும் முன் அவரை ஒரு வார்த்தை கூப்பிடுகிறான். ஐயா, தாங்களும் என்னோடு வர அனுமதி தருவீர்களா? அவர் உடனே வெளியே வருகிறார். வெளியே வரும்பொழுது சரி, வா வா வா, இங்கே வா, கதவை நீ வந்த திருடுன, கதவை இழுத்து மூடும்போது பாதி அந்த கதவை மூடிவிட்டு செல்லும்போது இவன், ஐயா நான் போய் இதை மனைவி பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன். அப்போ அந்த மனைவி பிள்ளைகளிடம் கேட்கிறான், நீங்கள் கேட்டவையெல்லாம் நான் தந்து கொடுத்தேன், எனக்கென்று நீங்கள் என்ன தருவீர்கள் என்று. அவர்கள் சொல்வது, நாங்கள் உன்னிடம் கேட்டோம், ஆனால் திருடிக்கொண்டு வா என்று நாங்கள் கேட்கவில்லை. அப்போது அவன் சொல்கிறான், இப்போ என்ன போலீஸ் பிடிச்சிச்சுன்னா நான் அதுக்கு பதில், அதுக்கு நீ செய்த தவறுக்கு நீ அனுபவிக்க வேண்டும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது என்று. அப்பொழுது இந்த முனிவரை உணர்கிறான், எனக்கென்று ஒரு மரியாதை தந்தாரே என்று. அதான், நமக்கு செய்பவருக்கு நாம் திருப்பி செய்வது நன்மையாக இருக்க வேண்டும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களைப் போல் தீமை செய்யாமல் நன்மை செய்ய முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.